யா ரப்பல் ஆலமீன். குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சக மனிதர்களோடு எப்படி பழக வேண்டும், அதனுடைய ஒழுக்கங்கள் என்ன என்பதையெல்லாம் பல வழிகாட்டுதலின் அடிப்படையில் அதனுடைய முறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். மனிதர்களோடு மட்டுமல்லாமல் மனிதர்கள் அல்லாத மற்ற ஜீவராசிகளிடம் நீங்கள் எப்படி பழக வேண்டும் என்ற அந்த ஒழுக்கவியல் பாடங்களையும் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். மனிதர்கள் அல்லாத ஜீவராசிகள், மேலும் மரம் மட்டைகள், இதையும் தாண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி நீங்கள் உடை அணிய வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி படுக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்ற விஷயங்களையும், ஒருபடி மேலாக தன்னுடைய குடும்பத்திலே, நீங்கள் வசிக்கக்கூடிய அந்த இல்லங்களிலே, உங்களுடைய வீட்டினுடைய அனைத்து பொருட்களையும் நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கின்றார்கள். அப்போ வீட்டு பொருட்களினுடைய ஒழுக்கம் சார்ந்து இந்த ஹதீஸில் சொல்லப்படுகிறது. ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதிவாகி இருக்கிறது. புகாரி ஷரீஃபிலே 5623வது ஹதீஸாக, முஸ்லிம் ஷரீஃபிலே 2012வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வத்துல் இனா, உங்களுடைய வீடுகளிலே பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய பாத்திரங்களை நீங்கள் எப்பொழுதுமே மூடி வையுங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் தொடாத துறையே கிடையாது. அதனால தான் ஹஜ்ஜத்துல் வதாஇல் அந்த கடைசி சொற்பொழிவில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு அற்புதமான ஒரு ஆயத்தை இறக்கினான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனான்னு இறக்கினான். இன்றைய நாளிலிருந்து உங்களுக்கு ஈமானையும் இந்த மார்க்கத்தையும் உங்களுக்கு பரிபூர்ணப்படுத்தி தந்து விட்டேன். எந்த குறையுமே கிடையாது. குறை என்பது ஒன்றுமே இல்லை. எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, வேலை ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு அல்லாஹ் ஜல்லஷானஹு இறக்கினான். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எல்லா துறைகளையும் தொட்டு பேசி இருக்கின்றார்கள். எந்த அளவு என்றால், நாம் வீட்டிலே பயன்படுத்தக்கூடிய தட்டுமுட்டு சாமான்கள் முதற்கொண்டு எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய ஒழுக்கங்கள் என்ன என்பதையும் இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித்தராங்க. உங்களுடைய வீடுகளிலே பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களை நீங்கள் மூடி வையுங்கள். மேலும் தண்ணீர் குடங்களையும் தண்ணீர் பாத்திரங்களையும் குடுவைகளையும் தோல்பைகளையும் நீங்கள் கட்டி வையுங்கள் என்று சொன்னார்கள். அன்னைக்கு தோல்பை இருந்துச்சு, அந்த குடுவை இருந்துச்சு, கட்டி வச்சாங்க. இன்னைக்கு குடம், அண்டா, என்னென்ன நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோமோ அதை மூடி போட்டு நம்ம மூடி வைக்க வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, வஅக்லிகுல் பாப, உங்களுடைய கதவுகளை நீங்கள் பூட்டி வையுங்கள் என்று சொன்னார்கள். உங்களுடைய கதவுகளை நீங்கள் பூட்டி வையுங்கள். இரவிலே படிக்கின்ற பொழுது திறந்து வைத்து விட்டு நீங்கள் படுக்காதீர்கள். அடுத்து நாலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வஅத்ஃபிஉ அஸ்ஸிராஜ, விளக்குகளை நீங்கள் அணைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் இரவில் படுக்கும் பொழுது நம்ம வீட்டினுடைய மின்சாரங்களை எல்லாம் அமர்த்திட்டு படுக்கணும், ஆஃப் பண்ணிட்டு படுக்கணும். அதைத்தான் அன்னைக்கு உள்ள காலங்களில் உள்ள அந்த விளக்கு அல்லது அன்றைய எப்படி பயன்படுத்துனாங்க அப்படிங்கிறது, இந்த குத்து விளக்கு, சிமிலி விளக்குலாம் நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு முன்னாடி எப்படி பயன்படுத்துனாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு வெளிச்சம் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் அந்த விளக்குகளை நீங்கள் அணைச்சிருங்க, திரியின் மூலியமாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த 4 ஒழுக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு வீட்டில் நீங்கள் வசிக்கக்கூடிய எல்லாரும் சரி, இதை நீங்கள் சரியாக முறையாக நீங்கள் பேணி இருக்க வேண்டும் என்பதாக சொல்லிவிட்டு அதனுடைய காரணத்தை பின்னாடி விளக்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைன்ன ஷைத்தான, நிச்சயமாக ஷைத்தான் லா யஹில்லு சிகாஅன், அவனால் கட்டப்பட்ட குடுவையை அவிழ்க்க முடியாது என்று சொன்னார்கள். நம்ம எதை மூடி வைக்கிறோமோ, தண்ணீர் பாத்திரங்கிற மூடி வைக்கிறோமா இல்லையா,
அதை அவனால் திறக்க முடியாதுங்கிறாங்க நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திறந்து வச்சிருந்தா அப்படியே நேர ஆப்போசிட்டாக எடுத்து பாருங்க. மூடாமல் திறந்து வச்சிட்டோம் அப்படின்னா ஷைத்தானுடைய தீண்டுதல் அதற்குள்ளே இருக்குது அப்படிங்கிற பொருள் வருதா இல்லையா? அப்போ ஷைத்தானுடைய தீண்டுதல் திறந்து வைக்கப்பட்ட பாத்திரங்கள், திறந்து வைக்கப்பட்ட தண்ணீர் குடங்கள், திறந்து வைக்கப்பட்ட தண்ணீர் அண்டாக்கள், இதெல்லாம் திறந்து வச்சிருக்கோமோ அதிலெல்லாம் ஷைத்தானுடைய தீண்டுதல் இருக்குது அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸினுடைய நமக்கு சொல்லித்தராங்க. அடுத்து வலா யஃப்தஹு பாபன், மூடி வைக்கப்பட்ட கதவை அந்த ஷைத்தானால் திறக்க முடியாது என்று சொன்னார்கள். நம்ம கதவை மூடிட்டோம் அப்படின்னா அப்போ திறந்து அவனால் உள்ளே வர முடியாது அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இப்போ இதிலிருந்து ஒரு செய்தி நமக்கு நல்லா விளங்குது இந்த ஹதீஸின் வழியாக. எதையெல்லாம் மூடி வைக்கின்றோமோ அதற்குள்ளே எல்லாம் ஷைத்தானுடைய தீண்டுதல் இருக்காது அப்படிங்கிறது இந்த ஹதீஸின் வழியாக நம்ம பார்க்குறோம். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், வலா யக்ஷிஃபு இனாஅன், மேலும் அதே அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்கிட்டே வர்றாங்க வரிசையா. அதில் சொல்கிறாங்க, மூடி வைக்கப்பட்ட அந்த பாத்திரத்தை அவனால் திறக்க முடியாது, அந்த குடுவையை அவிழ்க்க முடியாது, திறக்க முடியாது, அந்த கதவையும் அவனால் மூடப்பட்ட கதவையும் திறக்க முடியாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு ஒரு செய்தியை, பின்னால் வரக்கூடிய ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஃபைல்லம் யஜிது அஹதுக்கும், உங்களால் அப்படி செய்ய முடியவில்லை என்றால், உதாரணத்துக்கு வீட்டில் ஒரு குடம் தண்ணி குடம் இருக்குது, அந்த தண்ணி குடத்துக்கு வந்து மூடி இல்லை, உதாரணத்துக்கு சொல்கிறேன், மூடி இல்லை, அதை மூடுறதுக்கு உண்டான எந்த ஒரு ஆயத்தமான பொருட்கள் இல்லை. ஃபைல்லம் யஜிது அஹதுக்கும் இல்லா அன் யஅருத அலா இனாஇஹி ஊதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி உங்களுக்கு மூடுவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லாத பாத்திரங்களிலே நீங்கள் ஒரு குச்சியை அதற்கு மேலே வைத்து விட்டு தூங்குங்கள் என்று சொன்னார்கள். ஒரு குச்சி. இப்போ நம்ம தொழுகிறோம்ல, தொழுகும் பொழுது நம்மை கடந்து யாரும் செல்ல முடியாது, நம்ம கடந்து யாரும் போகக்கூடாது தொழக்கூடியவங்களுக்கு முன்னாடி. அப்போ நம்ம என்ன செய்வோம், நமக்கு அந்த தொழுகைக்கு முன்னாடி, நம்ம தொழக்கூடிய நமக்கு முன்னாடி ஒரு மறைப்பு ஒன்று வைப்போம். அந்த மறைப்பு வந்து ஒரு சேராக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருளாக இருக்கலாம், இப்படிலாம் இருக்குது. அந்த அடிப்படையில் குறைஞ்சபட்சம் ஒரு குச்சியையாவது நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் தொழுகுங்கள் என்று சொல்லுவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அந்த அடிப்படையில் நம்ம வீட்டில் நம்மளுடைய பாத்திரங்களை மூடுவதற்கு அந்த மூடிகள் இல்லை என்றால், சரியான அளவுள்ள மூடிகள் எதுவுமே இல்லை, ஒன்றும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு குச்சியை மேலே வச்சுட்டு வயதுக்கு ருஸ்மல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிவிட்டு நீங்கள் ஃபல் யஃபால், அதை அப்படி செய்து கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேலே ஒரு குச்சியை வைக்கணும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த ஹதீஸை இப்படி முடிக்கின்றார்கள், ஃபைன்னல் ஃபுவைசிகத, ஃபுவைசிகா அப்படின்னா ஃபார்கான்னு ஒரு பேர் இருக்கு. இந்த ஃபுவைசிகாக்கு இன்னும் சில விளக்கங்கள் கொடுக்குறாங்க. எலி ஒன்று இருக்கு, பெருச்சாலி ஒன்று இருக்கு. எலி ஒன்று, பெருச்சாலி ஒன்று. இந்த ஃபுவைசிகா என்பது இந்த பெருச்சாலி என்பதாகவும் நமக்கு என்ன செய்யறாங்க, நேரங்களில் வீடுகளில் வெளியில் ஓடும். அந்த மாதிரி உள்ள அந்த எலியாகிறது என்ன செய்யும், துத்ரிமு அலா அஹ்லில் பைத்தி பைத்தகும், அது அந்த விளக்கை அணைக்காமல் நாம் அப்படியே வந்து அந்த திரியோடு படுத்து விட்டோம் என்றால், அது அந்த திரியை, அந்த விளக்கை இழுத்து கொண்டு வீட்டை கொளுத்துவதற்குண்டான வேலைகளை இதை பார்த்து விடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தர்றாங்க. வீட்டை தீப்பிடிக்க செய்து விடும் அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸில் நிறைய தகவல்கள் இருக்குது நமக்கு. அதில் முக்கியமாக நாம் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மூலியமாக அல்லாஹ் நம் வீட்டுக்கு பரக்கத் செய்வான். அதாவது என்ன அப்படின்னா, பாத்திரங்கள் கழுவப்பட்டு விட்டால், வீடுகளில் பாத்திரங்கள் கழுவப்பட்டு விட்டுட்டா அந்த பாத்திரங்களை கவுத்தி வைக்கணும். பாத்திரங்கள் என்ன செய்யணும், கவுத்தி வைக்கணும். ரெண்டாவது, வீடுகளில் வந்து அழுக்கு துணிமணிகளை ஒரு நாள் 2 நாள்லாம் போட்டு வைக்கக்கூடாது. அதே போன்று வீடுகளில் வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சாப்பிட்ட தட்டுகள், குழம்பு சட்டிகள், இவைகளை அப்படியே கழுகாமல் போட்டும் வச்சிருக்கக்கூடாது. சில வீடுகளில் அது நடக்குது. அதை நம்ம என்ன செய்யணும், சோம்பலின் காரணமாகவோ
அல்லது அவங்களால வேலை செய்ய முடியலையா என்னன்னு தெரியல, அதன் காரணமாகவோ இதெல்லாம் செய்கிறாங்க. அவ்வப்போது அதை சுத்தம் செய்து உடனே வைத்து விட வேண்டும். அப்போ சாப்பிட்ட தட்டுகள், செம்புகள், ஆனச்சட்டிகள், சோத்து பானைகள் இவைகளெல்லாம் அவ்வப்போது சுத்தம் செய்து விட வேண்டும். நம்மளுடைய ஆடைகளை கழட்டி விட்டால் அந்த ஆடையை அழுக்கோட 1 நாள் 2 நாள் போட்டு வைத்திருக்கணும். முசீபத்து. உடனே அதை என்ன செஞ்சிடணும், துவைச்சிடணும், அதை சுத்தம் செய்து விட வேண்டும். மிக முக்கியமாக வீடுகளிலே அழுக்குகள் இல்லாமல், குப்பைகள் இல்லாமல் வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அதையும் தாண்டி முடிகள் வீடுகளில் பறக்கக்கூடாது. பெரிய முசீபத்துனே வருது. வீட்டில் பெண்கள் எல்லாம் தலை சீவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ ரோமங்கள் உதிரும். அப்போ என்ன செய்வாங்க, சில வீடுகளில் எல்லா முடிகளையும் எடுத்து சுருட்டிடுவாங்க. பந்து மாதிரி என்ன செய்வாங்க, பந்து மாதிரி சுருட்டிடுவாங்க. சுருட்டி கொண்டு போய் அதை குப்பையில் போடுவாங்க. சில வீடுகளில் மறந்துட்டா அந்த முடியினுடைய ரோமத்தினுடைய பந்து வீட்டையே வட்டமிட்டு சுற்றிக்கிட்டே வரும். என்ன வரும், சுற்றிக்கிட்டே வரும். இது பெரிய முசீபத்து. அப்போ இது போன்ற விஷயங்களில் நம்ம என்ன செய்ய வேண்டும், கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதுபோன்று நம்முடைய உணவு தயாரிக்கக்கூடிய அந்த இடங்களை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். கிச்சன் சுத்தமாக இருக்கணும், டாய்லெட் சுத்தமாக இருக்க வேண்டும். அதில் எப்பொழுதும் அழுக்குப்படாமல், அசுத்தங்கள் இல்லாமல் அதை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த விஷயங்களுக்குள்ளே தான் ஷைத்தான் வட்டமிட்டு கொண்டே இருப்பான். டாய்லெட்டுக்குள்ளே ஷைத்தான் இருப்பான். சரியா? நம்ம பாத்திரங்களை மூடலைன்னா ஷைத்தானுடைய தீண்டுதல் அதற்குள்ளே இருக்கும். வீட்டை நம்ம பூட்டலைன்னா ஷைத்தான் உள்ளே நுழைஞ்சிருவான். அப்போ ஷைத்தான் உள்ளே நுழைவதற்கு, அவன் வருவதற்கு இதையெல்லாம் நம்ம செய்யாமல் விட்டுட்டோம்னா அது காரணமாக அமைந்து விடும் என்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுபோன்று ரொம்ப கவனமாக இரவிலே படுக்கின்ற பொழுது வீட்டை பூட்டி விட்டோமா என்பதில் கவனம் இருக்க வேண்டும். அடுத்ததாக வீட்டில் உள்ள எல்லா லைட்டுகளையும் நம்ம ஆஃப் பண்ணிட்டோமா. ஒரு விடி லைட்டு போட்டுக்கலாம், அதில் தப்பு இல்லை. கருகும்முண்டு இருட்டாக இருக்கக்கூடாதுல்ல, ஒரு விடி லைட்டு போட்டுக்கலாம், இல்லை இதாக பண்ணிக்கலாம். அல்லது சில நேரங்களில் வீட்டு பாத்ரூம் லைட்டையெல்லாம் மறந்துட்டு ஆஃப் பண்ணாமல் படுத்துருவோம். வீட்டில் உள்ள பாத்ரூம் போயிட்டு வருவோம், வந்த பின்னால் அதை ஆஃப் பண்ணுன்னு நமக்கு தெரியாது, மறந்துடுவோம். அது விடிய விடிய சுபுவில் எந்திரிக்கிற வரைக்கும் வீட்டில் பாத்ரூம்னுடைய லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இதிலெல்லாம் நம்ம கவனம் எடுக்கணும், அதற்கென்று நேரம் ஒதுக்க வேண்டும். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டோமா அப்படின்னு சல்லல்லாஹு சொல்கிறாங்க, எலியின் மூலியமாக வீடு பத்துவதற்கு, தீப்பிடிப்பதற்கு காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்களா இல்லையா? இன்னைக்கு உள்ள காலத்தில் மின்சாரத்தின் மூலியமாக நம்ம வீட்டிற்கு பாதிப்பு வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சல்லல்லாஹு மேற்கோள் காட்டி என்ன செய்கிறாங்க, நமக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு அழகாக சொல்லித்தர்றாங்க. வீட்டினுடைய சாமான்கள், தட்டுமுட்டு சாமான்கள், வீட்டினுடைய மின்சாரங்கள், வீட்டினுடைய பாத்திரங்கள், வீட்டினுடைய குடுவைகள், வீட்டினுடைய அண்டா, சட்டி, பானை, குடம் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அழகான முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்கங்களாக இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித்தர்றாங்க. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எந்தெந்த காரியங்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு ஒழுக்கவியல் பாடங்களாக சொல்லி கொடுத்தார்களோ அதையெல்லாம் முழுமையாக பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும், நம் குடும்பத்திற்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. வாஹ்.